வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 1 எண்களில் பயிற்சி 1.1 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 10வது கேள்வி பார்க்கலாம். பின்வரும் விகிதமுறை எண்களை ஏறுவரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுக. ஸோ 10வது கேள்வியில் கொடுத்துருக்கூடிய இந்த விகிதமுறை எண்களை ஏறு வரிசையிலையும் இறங்கு வரிசையிலையும் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. முதல் கொஷின் பாருங்கள். -5/12 -11/8 -15/24 -7/-9 12/36 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட பகுதிகள் சமமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், தொகுதியை ஒப்பிடுவாங்களா. அப்போது பகுதிகள் சமமாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, எது பெருசு எது சின்னது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏறு வரிசை அப்படின்னா சின்னதுலேருந்து பெருசு எழுதணும். ஸோ இறங்கு வரிசை அப்படின்னா என்ன பண்ணணும், பெருசுலேருந்து சின்னது எழுதணுங்களா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பகுதிகள் சமப்படுத்த போகிறோம். அப்போ பகுதிகள் சமப்படுத்தணும் அப்படின்னா இங்கே மேலேயும் மைனஸ் இருக்குது, கீழே மைனஸ் இருக்குங்களா. அப்போ மைனஸ் கேன்சல் ஆகி 7/9 அப்படின்னு எழுதலாம். அப்போது என்ன பண்ணுறோம், கீழே இருக்க பகுதிக்கு எல்லாத்துக்கும் நம்ம மீசியமாக கண்டுபிடிக்கிறோம். அப்போ 12, 8, 24, 9, 36 இருக்குங்களா. 2வது பல்ல போடுறோம். 2வது பல்ல 12 6 தடவை, 8 4 தடவை. ஸோ இது 12 தடவை 24, 9 வராது. 36 பார்த்தோம் அப்படின்னா 18 தடவைங்களா. ஸோ 18 தடவை என்ன வரும், 36 வரும். மறுபடியும் 2வது பல்ல போடுறோம். ஸோ 2வது பல்ல 6 பார்த்தோம் அப்படின்னா 3 தடவை. அடுத்து 4 பார்த்தோம் அப்படின்னா 2 தடவை. ஸோ 12 6 தடவை 9 வராது. 18 9 தடவைங்களா. மறுபடியும் என்ன பண்ணுறோம், 2வது பல்ல போடுறோம். இந்த 3 அப்படியே வரும், 2 ஒரு தடவை ஆகிடும். ஸோ இந்த 6 பார்த்தோம் அப்படின்னா 2வது பல்ல 3 தடவை 9 9ன்னு வந்துடுங்களா. இப்போ 3வது பல்ல போகிறோம். ஸோ 3வது பல்ல இது 1 ஆகிடும், இது 1 ஆகிடும், 3 1 ஆகிடும். ஸோ 9 பார்த்தோம் அப்படின்னா 3 தடவை, இன்னொரு 9 3 தடவைங்களா. மறுபடியும் 3வது பல்ல போடும்போது என்ன ஆகிடும், எல்லாமே 1 அப்படின்னு கிடச்சிரும். அப்போது மீ சீமா கண்டுபிடிக்கிறோம். அப்போ மீ சீமா ஈக்குவல் டு இதெல்லாம் பெருக்கணும். அப்போ என்ன ஒரு 2 × 2 × 2 × 3 × 3 2 2 4 4 2 8 8 8 3 24. அடுத்து 24 × 3 அப்படின்ட்டு இருக்குங்களா. 24 × 3 நமக்கு என்ன கிடைக்கும், 72. அப்போ நம்ம பகுதி என்னவா மாற்றணும் அப்படின்னா எல்லாமே 72ஆக மாற்றணும். நம்மளோட பகுதி எல்லாமே என்னவா மாற்றணும், 72ஆக மாற்றணும். -5/12ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது 12ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 72 வரும். அப்படின்னா 12 × 6 72. அப்போ மேலே தொகுதியும் 6ஆல் பெருக்குவாங்களா. அப்போ -6 × 5 × 6 30 அப்படின்னு கிடச்சிரும். -11 × 8. ஸோ 8ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 72 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ 8ஓட 9 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 72 கிடைக்கும். அப்போ மைனஸ் மேலே இருக்க -11ஓடையும் 9 பெருக்கிறோம். அப்போ -99 அப்படின்னு கிடச்சிருங்களா. அடுத்து -15/24 இருக்கு. ஸோ 24ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 72 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்களா. 24ஓட 3 பெருக்கணும் அப்படின்னா 72 கிடைக்கும். அப்போ -15ஓட 3 பெருக்கணுங்களா. அப்போ -45 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து நம்ம கேள்வியில் என்ன இருக்குது, 7/9 அப்படின்ட்டு இருக்கு. அப்போது 7/9. அப்போ 9ஓட நம்ம எதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 72. 9 × 8 72ங்களா. அப்போ 7 8 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 7 8 நமக்கு என்னது, 56. அடுத்து ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா 12/36. ஸோ இப்போ 36ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 72 கிடைக்கணும். 36 × 2 72. அப்போ 12 × 2 என்னது, 24ன்னு கிடைக்குங்களா. அப்போ இருக்கிறதுலே பாருங்கள், மைனஸில் இருக்கிறதா சரி எண்ணுங்களா. அப்போ இருக்கிறதுலே பார்த்தோம் அப்படின்னா -99/72 தான் இருக்கிறதுலே சின்னது. மைனஸில் பெரிய எண் தான் சின்னதுங்களா. அதை விட கொஞ்சம் பெருசு எது அப்படின்னா -45/72. அதை விட கொஞ்சம் பெருசு அப்படின்னா -30/72. ஸோ அடுத்து ப்ளஸுக்கு வந்துடும். அப்போ அடுத்து 24/72. அடுத்து 56/72 தான். ஸோ சின்னதுலேருந்து பெருசு எழுதியாச்சு. இதுதான் நம்மளோட என்னது, இறங்கு வரிசை. இதுதான் நமக்கு என்னது, ஏறு வரிசை. இதுதான் நம்மளோட ஏறு வரிசை. இப்போது -99/72 எதுக்கான விடையாக வந்துச்சு, -11/8 கிடைச்சிது. அப்போ <. 45/72 எதுக்கு வந்துச்சு, -15/24க்கு. -30/72 எது கிடைச்சிது அப்படின்னா -5/12க்கு. அடுத்து 24/72 எது கிடைச்சிது அப்படின்னா நமக்கு 12/36க்கு. அடுத்து 56/12. 56/12 எதுக்கு கிடைச்சிது அப்படின்னா நமக்கு
-7/-9 கிடச்சிதுங்களா? 56/12 -7/-9 கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளோட என்ன வரிசை? ஏறு வரிசை. ஏறு வரிசை அப்படின்னா சின்னதுலேருந்து பெருசு எழுதுறது. ஸோ இப்போது இறங்கு வரிசை எழுத போகிறோம். இறங்கு வரிசை அப்படின்னா என்னென்னா பெருசுலேருந்து சின்னது. ஓகேங்களா? அப்போ பாருங்கள். ஸோ ஏறு வரிசை திருப்பி எழுதணும் அப்படின்னா இறங்கு வரிசை. அப்போ என்ன வரும்? 56/72. அடுத்து என்ன இருக்குது? 24/70. கடைசி சீட்லேருந்து எழுதிட்டு வந்தோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட இறங்கு வரிசை. 45/72 -99/72. அப்போ இது எதுக்கோட மதிப்புகளாக வந்துச்சு? -7/-9 தான் இருக்கிறதுல பெருசு. அதை விட கொஞ்சம் சின்னது அப்படின்னா 12/36. அதை விட கொஞ்சம் சின்னது -5/12. அதை விட கொஞ்சம் சின்னது -15/24. அதை விட கொஞ்சம் சின்னது -11/8. இதுதான் நம்மளோட இறங்கு வரிசை. இது நம்மளோட இறங்கு வரிசை. இதுக்கு முன்னாடி எழுதுந்து ஏறு வரிசை. இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். இதில் ரெண்டாவது கேள்வி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -17/10 -7/5 0 -2/4 -19/20 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? பூஜ்ஜியத்துக்கு கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது? நமக்கு பகுதியெல்லாம் சமமாக இல்லை. பகுதி சமமாக இருந்தால் தொகுதி ஒப்பிட முடியுங்களா? அப்போ பகுதி சமமாக இல்லை. அப்போ பகுதியை சமப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? மீசியமாக கண்டுபிடிப்போங்களா? ஸோ பாருங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5வது பாட்டில் போடுறோம். 5வது பாட்டில் 10 2 தடவை வரும், 5 ஒரு தடவை. ஸோ 4 வராது, அப்படியே இருக்கட்டும். 5 4 20. அடுத்து 2வது பாட்டில் போடலாங்களா? 1 1 1. 4 வந்து 2 தடவை, இந்த 4 2 தடவைங்களா? மறுபடியும் 2வது பாட்டில் போடுறோம். ஸோ எல்லாமே என்ன ஆகிடும்? 1 1ன்னு வந்துடுங்களா? அப்போது மீசிமா நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 5 × 2 × 2. அப்போ 2 10 10 × 2 20 அப்படின்னு கிடைக்குதுங்களா? அப்போ நம்ம பகுதியெல்லாம் என்னவா மாற்றணும்? 20 மாற்றணும். அப்போ -17/10 10 எதை பெருக்குனா நமக்கு 20ன்னு கிடைக்கும். 2 பெருக்குனா 20ன்னு கிடைக்குங்களா? அப்போ -17 2 பெருக்கிறோம். அப்போ -17 × 2 34ன்னு கிடச்சிரும். அடுத்து -7/5 5 எதை பெருக்குனா நமக்கு 20 வரும்னு பார்க்கணுங்களா? 5 4 20. அப்போ 7 என்ன பண்ணும்? 4ஆல் பெருக்கிறோம். அப்போ 7 4 28. முன்னாடி மைனஸ் இருக்கனால -28/20ங்களா? அடுத்து 0வோட பெருக்கும்போது நமக்கு 0 வந்துடும். அடுத்து -2/4 போடுறோம். 4ஓட எதை பெருக்கும்போது நமக்கு 20 வரும்? 4 5 20 அப்படின்னு கிடைக்கும். அப்போ -2ஓட என்ன பண்ணுறோம்? 5 பெருக்கிறோம். அப்போ -10ன்னு கிடைக்குது. அடுத்தது -19/20ன்னு இருக்குது. ஸோ இங்கே என்ன தேவையில்லை? 20ஓட 1 பெருக்குனாவே நமக்கு 20ன்னு கிடச்சிருங்களா? அப்போ -19ஓட 1 பெருக்கிறோம். அப்போ நமக்கு -19ன்னு கிடைக்குது. இப்போ மேலே இருக்க எண்ணெலாம் பாருங்களேன். ஸோ மைனஸில் எது பெருசோ அதுதான் சின்ன எண்ணுன்னு சொல்லுவாங்களா? அப்போ -34 இருக்குது, -28 -10 -19ன்னு இருக்குங்களா? அப்போ -19 -10 எழுதிக்கலாங்களா? அப்போ இருக்கிறதுலே ரொம்ப சின்னது எது அப்படின்னா -34. அதை விட கொஞ்சம் பெருசுனா -38. அதை விட கொஞ்சம் பெருசு -19. அதை விட கொஞ்சம் பெருசு -10. அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? <0. இருக்கிறதுல 0 தான் என்னது? பெருசு. அப்போது இதில் என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் எழுதிடலாங்களா? அப்போது -34/20 சிறுசு. இது என்ன எழுதுகிறோம்? ஏறு வரிசை. ஏறு வரிசை எழுதுகிறவங்களா? ஏறு வரிசைன்னு சின்னதுலேருந்து பெருசு எழுதுகிறோம். அப்போது -28/20 -19/20 -10/20 0/20ங்களா? இப்போது இந்த -34/20 எதுக்கான விடையாக இருந்துச்சு? -11/10க்கு. அப்போ லெஸ்-தேன். -28/20 எதுக்கான விடை? -7/5க்கு. -19/20 எது கிடச்சிது? -19/20க்கே கிடச்சிதுங்களா? அடுத்து -10/20 எது கிடச்சிது? -2/4 கிடச்சிது. அடுத்து 0/20 எது கிடச்சிது? 0 கிடச்சிதுங்களா? ஸோ இப்போ போட்டாச்சு. இப்போது ஏறு வரிசை எழுதிட்டோம் அப்படின்னா இறங்கு வரிசை ஈஸியாக எழுதிடலாம். எப்படி அப்படின்னா ஸோ அப்படியே திருப்பி எழுதுறோம். ஓகேங்களா? கடைசி சீட்லேருந்து வரும். அப்போ 0/20 அங்கே லெஸ்-தேன் போடுறது, இங்கே கிரேட்டர் தென்னா மாறிடும். -10/20 இருக்கிறதுல என்னது? இதுதான் பெருசு? 0 தான் பெருசு. ரொம்ப சின்னது எது அப்படின்னா -34/20 தான் சின்னது. அப்போ இதுக்கான விடை என்னது? 0. -10/20 எதுக்கான விடையாக வந்துச்சு? -2/4க்குங்களா? அடுத்து -19/20 எதுக்கு வந்து? -19/20க்கு தான். -28/20 எதுக்கான விடை வந்துச்சு? -7/5க்கு. அடுத்து -34/20 எதுக்கு வந்துச்சு அப்படின்னா -17/10.
ஸோ இங்கே என்ன வரும் 17/10. ஏன்னா நமக்கு -34/20 வந்து 17/10க்கு வந்துச்சுங்களா. இதுதான் நம்மளோட ஏறு வரிசையும் இறங்கு வரிசையும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.